எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் ஆஃப் த டே ஜனவரி 3, 2025 ஓடுது. ப்ராப்ளம் நம்பர் 2270 நம்பர் ஆஃப் வேஸ் டு ஸ்ப்ளிட் அரேயோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்குற வரை இந்த ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுப்போம். இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு அரே கொடுத்திருப்பாங்க. அந்த அரேல வந்து நம்ம எவ்வளோ வேஸால ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னு கேட்பாங்க. 2 பார்ட்ஸ், லெஃப்ட் பார்ட்டும், ரைட் பார்ட்டும். இதுல 2 ரூல்ஸ் தான் இருக்கு. நம்ம லெஃப்ட் பார்ட்டோட எலிமெண்ட்ஸோட சம் வந்து ரைட் பார்ட்டோட எலிமெண்ட்ஸோட சம்மோட ஜாஸ்தியா இருக்கும். சப்போஸ் இந்த அரே வந்து இங்க ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா 10 4 வந்து லெஃப்ட் பார்ட்னு வச்சுட்டு -8 7 ரைட் பார்ட்னு வச்சீங்கன்னா உங்க லெஃப்ட் சம் வந்து 10 + 4 14 ஆகும். ரைட் சைட் சம் வந்து -8 + 7 -1 ஆகும். இப்போ லெஃப்ட் பார்ட்டோட சம் 14 இஸ் கிரேட்டர் than the ரைட் பார்ட்டோட சம் -1. ஸோ இது வந்து ஒரு வேலிட் ஸ்ப்ளிட். இன்னொரு ரூலும் இருக்கு வேலிட் ஸ்ப்ளிட்டுக்கு. உங்க ரைட் பார்ட் ஆஃப் தி அரேல அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் அது இருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது மாதிரி உங்க எவ்வளோ டைம்ஸ் நீங்க ஸ்ப்ளிட் பண்ண முடியும், இல்ல எவ்வளோ வேஸால நீங்க ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இங்க வந்து இந்த மேக்ஸிமம் பாசிபிள் வே வந்து 2 ஸ்ப்ளிட்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 10 வந்து லெஃப்ட் பார்ட்டா வச்சுட்டு 4 -8 7 வந்து ரைட் பார்ட்டா வச்சா லெஃப்ட் பார்ட்டோட சம் வந்து 10, ரைட் பார்ட்டோட சம் வந்து -3. ஸோ 10 இஸ் கிரேட்டர் than 3. ஸோ இது ஒரு வேலிட் ஸ்ப்ளிட். செகண்ட் வேலிட் ஸ்ப்ளிட் என்ன இருக்கும்? 10 + 4 14 அண்ட் -8 + 7 -1. ஸோ இதுவும் ஒரு வேலிட் ஸ்ப்ளிட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஸ்ப்ளிட்ஸ் 2 தான். இதுக்கு மேல ஒரு வேலிட் ஸ்ப்ளிட் இருக்காது. ஏன் 10 4 -8 எடுத்தீங்கன்னா 14 14 -8 வந்து 6 ஆயிரும். அது லெஃப்ட் பார்ட்டோட சம், ரைட் பார்ட்டோட சம் வந்து 7 ஆகும். ஸோ அது ஒரு வேலிட் ஸ்ப்ளிட் இல்ல. அப்புறம் 10 4 -8 7 எல்லா எலிமெண்ட்ஸும் லெஃப்ட் பார்ட்லயும் எடுக்க முடியாது. ஏன்? ஏன்னா அவங்க ரூல கொடுத்துருக்காங்க, ரைட் பார்ட்ல அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, எலிமெண்ட் இருக்கும். சோ இந்த ப்ராப்ளமோட லாஜிக்க தான் நம்ம பார்க்க போறோம். லாஜிக்க பார்த்து கோடுக்கு போயிரலாம். பாருங்க, இந்த ப்ராப்ளமோட நேம் லாஜிக் உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஈச் இண்டெக்ஸ கன்சிடர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸால ஸ்ப்ளிட் பண்ண பார்ப்பீங்க. சோ இந்த இண்டெக்ஸ்க்கு நீங்க லெஃப்ட் சம்ம வந்து 0 டு அந்த இண்டெக்ஸ்க்கு எடுப்பீங்க. அப்புறம் ரைட் சம்முக்கு வந்து நீங்க அந்த i+1 டு லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் சம் எடுப்பீங்க. சோ ஈச் இண்டெக்ஸ்க்கு நீங்க இத பண்ணிட்டே வருவீங்க. ஆனா இப்படி நீங்க இந்த லாஜிக் போய் பண்ணா உங்க காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் n² ஆயிரும். சரியா? நீங்க ஈச் இண்டெக்ஸ்க்கு போய் அதோட லெஃப்ட் பார்ட்டோட சம் எடுக்கிறீங்க, ரைட் பார்ட்டோட சம் எடுக்கிறீங்க. சோ இது வந்து ஒரு புவர் லாஜிக். இதோட ஒரு ஆப்டிமலா O ஆஃப் n லாஜிக் இருக்கு. அது வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ் சம் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது. ப்ரீஃபிக்ஸ் சம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் தி அரேல வந்து அது வரைக்கும் வர எலிமெண்ட்ஸோட சம் எடுக்கிறதுக்கு வரணும்னா அது முன்னாடி வர எலிமெண்ட்ஸோட சம் வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் ஸ்மார்ட்டா. சோ அதான் இப்ப பார்க்க போறோம். அந்த ப்ரீஃபிக்ஸ் சம் கான்செப்ட் வச்சு எப்படி O ஆஃப் nலயே அந்த ப்ராப்ளம் முடிச்சு கொடுக்க போறோம். சோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் டோட்டல் சம் ஆஃப் தி அரே வந்து நான் எடுத்து வச்சுப்பேன் ஒரு வேரியபிள். இந்த டோட்டல் சம் ஆஃப் தி இந்த அரே எவ்வளவு? 10 4 -8 7. சோ 14 6 7. சோ 13. டோட்டல் சம் ஆஃப் தி அரே வந்து 13. இப்ப பார்க்கலாம். செகண்ட் பார்ட் போலாம். செட் லெஃப்ட் சம் அண்ட் ஸ்பிளிட்ஸ் டு 0. ஸோ இன்னொரு 2 வேரியபிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா லெஃப்ட் சம் அண்ட் ஸ்பிளிட்ஸ். ஸோ ஸ்பிளிட்ஸ் வேரியபிள் என்ன கூறிக்கும்னா எவ்வளவு மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்பிளிட்ஸ் ஏன் அரேல பண்ண முடியும். லெஃப்ட் சம் என்ன கூறிக்கும்னா என் லெஃப்ட் பார்ட்டோட இது வரைக்கும் கன்சிடர் பண்றதுக்கு லெஃப்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பிளிட் அரேல அதோட சம் எவ்வளவுன்னு கூறிக்கும். லெஃப்ட் சம் இது. இதுதான் இந்த ப்ரீஃபிக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். ப்ரீஃபிக்ஸ் சம் கான்செப்ட் இந்த லெஃப்ட் சம் வேரியபிள் மேல. இப்போ பார்க்கலாம். லூப் த்ரூ ஆல் த எலிமெண்ட்ஸ் எக்ஸெப்ட் ஆஃப் த நம்ஸ் எக்ஸெப்ட் த லாஸ்ட். சோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஈச் ஸ்டெப்ல வந்து நான் லெஃப்ட் பார்ட்ல ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என் லெஃப்ட் பார்ட்ல ஒரு வெறும் 10 கன்சிடர் பண்றேன். செகண்ட் என் லெஃப்ட் பார்ட்ல வந்து 10 and 4 கன்சிடர் பண்றேன். தேர்ட் என் லெஃப்ட் பார்ட்ல 10 4 -8 கன்சிடர் பண்றேன். சோ அப்படி ஒரு பிளாக்கா கன்சிடர் பண்ண போறேன். ஏன் 10 4 -8 அப்புறம் 7 கன்சிடர் பண்ண மாட்டேன்? ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் அது என் ரைட் பார்ட்ல இருக்கும். சோ தட் இஸ் வை லூப் த்ரூ ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த நம்ஸ் எக்ஸெப்ட் லாஸ்ட். சரியா? இப்ப பார்க்கலாம். சோ ஆட் த கரண்ட் எலிமெண்ட் டு லெஃப்ட் சம். ஸோ இப்போ வந்து நான் லெஃப்ட்ல இருந்து லூப் பண்ணும்போது என் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும்? 10. ஸோ 10 வந்து லெஃப்ட் சம்முக்கு ஆட் பண்ணணும். லெஃப்ட் சம்மோட இனிஷியல் வேல்யூ என்ன வந்துச்சு? 0 வந்துச்சு. ஸோ வந்து 10 வந்து லெஃப்ட் சம்முக்கு ஆட் பண்ணேன். இப்போ நான் என்ன பார்க்கணும்னா, நான் வெறும் இந்த 10 வந்து கன்சிடர் பண்ணேன்னா இது ஒரு வேலிட் ஸ்ப்ளிட் கொடுக்குமா கொடுக்காதான்னு பார்க்கணும். வேலிட் ஸ்ப்ளிட் கொடுக்கறதுக்கு என்ன கண்டிஷன் இருந்துச்சு? என் லெஃப்ட் சம் வந்து ரைட் சம்மோட கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவா இருக்கு. ஓகே, எனக்கு லெஃப்ட் சம் இருக்கு. இப்போ 10 இருக்கு. இந்த 10 வரைக்கும் கன்சிடர் பண்ணா எனக்கு 10 இருக்கு. இப்போ எப்படி ரைட் சம கண்டுபிடிப்பு? ரொம்ப ஈஸி. ரைட் சம கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் சம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம் தானே. சிம்பிள். எனக்கு டோட்டல் சம்னா டோட்டல் சம் வந்து எலிமெண்ட்ஸ் இந்த ஏரியா இருக்கு. என் லெஃப்ட் பார்ட்டோட சம்ஸ் தெரியுது. ஸோ ஆப்வியஸா ரைட் சம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ரைட் சம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம், அவ்வளவுதானே. ஸோ அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து லெஃப்ட் சம் if left sum is greater than or equal to total minus left sum. Total minus left sum என்ன கொடுக்கும்? ஏன் ரைட் சம் கொடுக்கும். ரைட் சப் அரேயோட
இப்போ வந்து இஃப் இந்த கேஸ் வந்து ஹோல்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து நம்ம ஸ்பிளிட்ஸ் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். இப்போ 0வா இருக்கு, இப்போ 1 ஆயிடும். இப்போ மறுபடியும் இந்த லாஜிக் வந்து அப்ளை பண்ணா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 ஆல்ரெடி கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ வந்து 4 நெக்ஸ்ட் இட்டரேஷன் ஆஃப் தி லூப் வரும். இப்போ 4 வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 10 பிளஸ் 4 என்னவாகும், நம்மளுக்கு 14 ஆயிடும். இப்போ வந்து மறுபடியும் லாஜிக்கை செக் பண்ணும். இஸ் 14 கிரேட்டர் தென் டோட்டல் சம் மைனஸ் 14? ஸோ டோட்டல் சம் வந்து 13 இருக்கு. 13 மைனஸ் 14 வந்து என்னவா கொடுக்கும், -1. இந்த -1 என்ன கொடுத்து, என் ரைட் சம் ஆஃப் த ரைட் பார்ட் ஆஃப் த ஸ்பிளிட்டை கொடுக்கும். இங்க ரைட் பார்ட் ஆஃப் த ஸ்பிளிட் எவ்வளவு, -8 + 7. இங்கேயும் இப்படியும் பண்ணா உங்களுக்கு -1 வரும். லெஃப்ட் சம் என்ன கூறும், என் கரண்ட் சம் லெஃப்ட் சம் 14. நீங்க என்ன, நான் வந்து ப்ரீவியஸ் வேல்யூல இருந்து ப்ரீவியஸ் லெஃப்ட் சம் என்ன வந்துச்சு 10. நான் அந்த வேல்யூக்கே நான் அந்த 4 ஆட் பண்ணிட்டு எனக்கு கரண்ட் லெஃப்ட் பார்ட்டோட சம் வந்துருச்சு. ஸோ ஒரு ப்ரீஃபிக்ஸ் வேல்யூஸோட சம் யூஸ் பண்ணி என் கரண்ட் சம் வந்துச்சு. லைக் ஸ்டார்ட்ல இருந்து நான் சம் எடுக்கல. ஸோ இதுதான் ப்ரீஃபிக்ஸ் சம் கான்செப்ட். ஸோ இப்பவும் பாருங்க, இதுவும் ஒரு வேலிட் ஸ்பிளிட். ஏன்னா என் 14 இஸ் கிரேட்டர் than -1. ஸோ இதுவும் ஒரு வேலிட் ஸ்பிளிட். சரியா? இப்போ லாஸ்ட் கண்டிஷனுக்கு செக் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ வந்து -8யும் நான் இன்க்ளூட் பண்ண போறேன். -8யும் இன்க்ளூட் பண்ணா என் ஸ்பிளிட்ஸ்ல, ஸோ லெஃப்ட் சம் வந்து 14 இருந்துச்சு. 14 - 8 என்னவாகும், 6 ஆகும். சரியா? என் டோட்டல் சம் 13 இருந்துச்சு. என் ரைட் சம் என்ன, 13 - 6, அது வந்து 7. சரியா? நீங்க ஆப்வியஸா நீங்க அதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா இங்க பாருங்க, லெஃப்ட் சம் 6 இஸ் ஸ்மாலர் தென் 7. ஸோ இது வந்து ஒரு வேல்யூ ஸ்பிளிட் கொடுக்காது. ஸோ டெஃபினட்டா இங்க வந்து நான் ஸ்பிளிட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் வேரியபிள் 7 ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல் எலிமெண்ட்ஸ் லெஃப்ட் பார்ட்டுக்கு ஆட் பண்ண முடியாது. அவ்வளவுதான். நம்ம இப்போ லூப் இட்டரேஷனை முடிச்சிட்டோம். ஃபைனலா நம்ம ரிட்டர்ன் ஸ்பிளிட்ஸ் கொடுத்தா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். இது வந்து O ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டில உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட கோட். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் சம் ஆஃப் தி அரே வந்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சம் ஆஃப் நம்ஸ். இப்போ வந்து லெஃப்ட் சம்ம குறிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பிளிட்ஸ் குறிக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஈச் ஆஃப் த நம்பர்ஸை வந்து இந்த அரேல ஒன்னா கன்சிடர் பண்ணி என் லெஃப்ட் பார்ட்டுக்கு சேர்ப்பேன், எக்ஸப்ட் த லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ ஃபார் நம் இன் நம்ஸ் ஆஃப், ஸோ லாஸ்ட் எலிமெண்ட்டை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு நம்ஸ் ஆஃப் எப்படி கொடுத்துருங்க, கோலன் டு -1. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு போகாத, அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்லுது. ஸோ ஈச் ஆஃப் த ஸ்டெப்ல 2 ஸ்டெப்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சம்முக்கு என் கரண்ட் நம்பர் ஆட் பண்ணேன். அப்புறம் என்ன பார்ப்பேன், என் லெஃப்ட் சம் இஸ் இட் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ரைட் சம் பார்ப்பேன். அது எப்படி பார்ப்பேன், ரொம்ப சிம்பிள். இஃப் லெஃப்ட் சம் கிரேட்டர் than ஈக்குவல் டு டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம், ஸோ என் லெஃப்ட் சம் இஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு என் ரைட் சம், என்ன பண்ணுவோம், என் ஸ்பிளிட்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஸ்பிளிட்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1. ஃபைனலா நான் ரிட்டர்ன் ஆஃப் ஸ்பிளிட்ஸ் கொடுத்தா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்றோம் பைத்தனை. நான் இந்த ப்ராப்ளம்க்கு ஜாவா கோடையும் C++ கோடையும் போட்டு வைக்கிறேன். நீங்க இந்த சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படிதான் இந்த சேனல் வந்து அதர்ஸ்க்கும் போய் சேரும். உங்களுக்கு அதர் லாங்குவேஜஸ்ல இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் தெரிஞ்சாலும் அதையும் போட்டு வைங்க. கூடி சீக்கிரமா நாளைக்கோட ப்ராப்ளமோட உங்களுக்கு வந்து பாக்குறேன். அண்டில் தென் கீப் கோடிங், கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.